Zana's Recipes channel இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா அந்த ரெட் கலர்ல தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் வீடியோ நோட்டிஃபிகேஷன். Hello friends, welcome to Zana's Recipes. நாம இன்னைக்கு ஆப்பிளை வச்சு ஒரு பாயாசம் அல்லது ஒரு கீர் பார்க்கலாங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். 1/2 லிட்டர் பாயாசத்துக்கு ஒரு ஆப்பிள்ல இருந்து 1.5 ஆப்பிள் எடுத்துக்கோங்க. முதல்ல ஆப்பிளோடைய தோலை வந்து கம்ப்ளீட்டா எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறமா பீட்ரூட் கேரட் சீவுவோம் இல்லையா, அதில் வச்சு நல்லா துருவி எடுத்துருங்க. கம்ப்ளீட்டாக துருவிடுங்க. துருவினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு அந்த ஆப்பிளோடைய ஜூஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. பாலில் சேர்த்திங்கன்னா பால் திரிஞ்சிரும், அதுக்காகத்தான். அடியில் இருக்கிறது பாருங்கள், அப்படியே பியோர் ஆப்பிள் ஜூஸுங்க. அப்படியே நீங்கள் குடிக்கலாம், சுகர் சேர்க்காம, அதோடைய நேச்சுரல் ஸ்வீட்னஸோட. அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. நெய் உருகினதும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்க இந்த ஆப்பிள் சக்கையை நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஏன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ஈரம் வந்து கம்ப்ளீட்டாக வற்றணும். அதில் வந்து கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய அந்த ஜூஸும் இருக்கக்கூடாது. பால் திரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்காகத்தான். நல்லா வதக்கிடுங்க. அது வதங்குற சமயத்திலே 2 டேபிள் ஸ்பூன், ரொம்ப கிடையாது, சர்க்கரையை சேர்த்து நல்லா உரிக்கிடுங்க. அது வந்து கேரமலைஸ் ஆகணும். வதக்கினதுக்கப்புறம் அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா பாயாசத்துக்கு நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் பால் பவுடர், மில்க் மைட் அதாவது கண்டென்ஸ்டு மில்க், அப்புறம் ஒரு 100 கிராம் சர்க்கரை. கடாயில் பாலை ஊற்றி நல்லா காய்ச்சிக்கலாம். பாலை வந்து நல்லா காய்ச்சணும். நான் இன்றைக்கி ரொம்ப திக்கான பால் எடுக்கலைங்க. ஏன்னு சொன்னால் நமக்கு பால் பவுடர் மில்க் மைட்லாம் ஆட் பண்ணுறோம். பால் பொங்கினதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 100 கிராம் பால் பவுடரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கொதிக்கிற பாலில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்னஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த சமயத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல வாசனைக்காக. அதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சிம்லே வச்சுக்கோங்க அடுப்பை. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் அதாவது மில்க் மைட் ஆட் பண்ணுறேன். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, நம்ம ஏற்கனவே மில்க் மைட் வேறு ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாம் நல்லா கொதிச்சிட்ருக்க சமயத்தில் நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த ஆப்பிள் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க பாயாசத்தில். அவ்வளோதான், ஆப்பிள் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப எம்மியான ஒரு பாயாசம். உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறீங்கன்னா அதுக்கு ரொம்ப உகந்த பாயாசம்ங்க அது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.